கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தலைமை காவலரை தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவலரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய நபர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையத்திற்கு கடந்த நவம்பர் மாதம் காட்டாந்துறை பகுதியில் பிரச்சனை நடப்பதாக தகவல் வந்துள்ளது. உடனே ரோந்து பணியில் இருந்த தலைமை காவலர்கள் சுஜின் மற்றும் ஸ்டாலின் ஆகியோரை சம்பவ இடத்திற்கு சென்று விசாரிக்குமாறு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் சாந்தி என்பவருடன் அவரது மகன் சஜீவன் ராஜ் மதுபோதையில் தகராறு செய்து வீட்டை அடித்து உடைத்து சேதப்படுத்தியது தெரிய வந்தது. இது தொடர்பாக சாந்தியிடம் தலைமை காவலர் சுஜின் விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சஜீவன் ராஜ் தலைமை காவலர் சுஜினிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். போதையில் இருந்த அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார். திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வர ஏட்டு சுஜினை குத்திவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த சுஜின் தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் தலைமறைவான சஜீவனை தக்கலை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் தக்கலை போலீசார் அழகிய மண்டபம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் போலீசாரை கண்டதும் வாகனத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக சென்றுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் அவரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போதுதான் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சஜீவன் என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.